இந்தாடா, சாப்பிடுறியா? இந்தா குடி. சரி 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 அழாதா அழாதம்மா. குடி, கையில குடி. அழாதம்மா, பசிக்குதா உனக்கு? இரு, அழாத அழாத அழாத. சரி 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 சரிம்மா, அழாத. குடி. அண்ணி, கொதிக்க வச்சு இந்த பாலை காணோம். தோ நட்ராஜ் குடிக்கிறான். ஏன் அண்ணி, பால் எடுத்து யூஸ் பண்றதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்க கூடாதா? பாருங்க, இப்ப இவ பசியில அழறா. ஐயோ, நீ இந்நேரத்துக்கு குழந்தைக்கு பால் கொடுத்துருப்பேன்னு நினைச்சேன். அது மிச்சம் இருக்கிற பாலை நினைச்சு நட்ராஜுக்கு கொடுத்துட்டேன். ஏன் அண்ணி, இந்த காரணம் எனக்கு புரியும், ஆனா இந்த குழந்தைக்கு புரியுமா? இப்ப என்ன பண்றது? பவுடர் பால் கலக்கி கொடுக்கட்டுமா? அது எனக்கு தெரியாதா? 2-3 நாளா இவளுக்கு பவுடர் பால் கொடுத்தனால உடம்புக்கு முடியாம போச்சு. அதனால தான் இவளுக்கு பசும்பால் தரேன். அழாதம்மா. ஏய், அழாதன்னு சொல்றல, இவளை எப்படி நான் சமாதானப்படுத்த போறேன்? அழாத அழாத அழாத. சீ, நோய் நோய்னு அழுதுகிட்டு. அழாதன்னு சொல்றேன்ல. ஏன் நீ இப்ப இவனுக்கு என்ன பாலுக்கு அவசரம்? என்ன நிர்மலா இப்படி சொல்ற? அவனும் குழந்தை தானே? ஆமா, குழந்தை. இவ அழறாலே இப்ப என்ன பண்றதா? அவனை கூட அடிச்சு உதச்சி திட்டிடலாம், ஆனா இவள அடிக்க முடியுமா? என்ன நிர்மலா, தெரியாம ஏதோ தப்பு நடந்து போச்சு, அது சரி பண்றதை விட்டுட்டு இப்படி குழந்தைய திட்டிட்டு இருந்தா எப்படி? இதோ பாருங்க, இது ஏன் குழந்தை. அடிப்பேன், திட்டுவேன், என்ன வேணாலும் செய்வேன். அத பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். ஏன் இப்படி எல்லாம் பேசுற நிர்மலா? ஏண்டி சத்தம் போட்டுட்டு இருக்க? குழந்தைக்கு பசும்பால் வச்சிருந்தேன், அத தூக்கி நட்ராஜ் கொடுத்துட்டாங்க. இப்ப வளரா, என்ன பண்றது? ஏண்டி, நீ ஒரு குழந்தை பெத்தவ தானே? வீட்டுல ஒரு பச்சை குழந்தை இருக்கு, பசும்பாலை எடுத்து குடுக்கறதுக்கு முன்னாடி அவகிட்ட ஒரு வார்த்தை கேட்டு குடுக்கலாம்ல? உன் புத்தி என்ன பொடரிலையா இருக்கு? ஆமா, ஆவுன்னா மூஞ்சிய தூக்கி வச்சுக்க தெரியுதுல்ல? இந்த அறிவு மத்ததுலயும் இருக்கணும். கொண்டா, குழந்தை என்கிட்ட கொடு. ஆமா 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 ஆமா, அழாதம்மா. என்னம்மா, என்ன பசிக்குதா? அழாத அழாத. அம்மா இல்ல. அம்மா, நீ குழந்தைய குடுமா, அவதான் அழுகை நிப்பாட்ட மாட்டேங்கிறாளே. சரி, நீ இவ்வளவு வச்சுக்கோ, நான் போய் பாக்கெட் பாலாவது வாங்கிட்டு வரேன். சரி. அழாதடி, அழாத அழாத அழாத. என்ன சாப்பிட உட்காந்தாச்சா? வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். அட, முடிக்கலன்னா தான் என்ன? வேலைக்கு சாப்பிடணும். முதல்ல உட்காருங்க. சாப்பிடுறீங்களா சார்? ஓ, சாப்பிடுங்க. என்ன கொண்டு வந்திருக்கீங்க? அட, புளியோதரையா? ஆஹா, எனக்கு ரொம்ப பிடிக்குமே. நீங்க கேட்கலனாலும் நானே எடுத்துக்குவேன். என்ன சார், புளியோதரை போய் இவ்ளோ பிடிக்கும்னு சொல்றீங்க? ஏன், புளியோதரைனா அவ்வளவு அலட்சியமா? ஐயோ, அப்படி சொல்ல முடியாது. வேற வழி இல்லாம சேர்தா புளியோதரை, அத பிடிக்கும்னு சொல்றீங்களே, அதான் ஆச்சரியமா இருக்கு. இல்லம்மா, புளியோதரையை மட்டும் நல்ல முறையில சரியா செஞ்சா அதை அடிச்சுக்க வேற சாப்பாடே கிடையாது. சரி, பேசிட்டு இருக்க நேரத்தை எடுத்து வைங்க எனக்கு. போதும். உங்களுக்கு பிடிச்ச ஐட்டம் தானே, இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க. ஐயோ, அதுக்காக எவ்வளவு சாப்பிடுறது? போதும். பரவாயில்ல சார். ஐயோ சக்தி, போதும் சக்தி, சொன்னா கேளுங்க. இன்னும் கொஞ்சம். ஐயோ சக்தி, சொன்னா கேளுங்க, போதும். ஐயோ வேணாம் சக்தி. கொஞ்சம்
ஐயோ ப்ளீஸ், என்னால உங்களை சாப்பிட முடியாது, சொன்னா கேளுங்க. சார் வாங்க சார், உட்காருங்க. வாங்கப்பா. உங்க வீட்டு புளியோதரை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. அப்படியா? அம்மா உங்கள்கிட்ட அன்னைக்கு சொல்லிட்டு போனது மாதிரி கணக்கெல்லாம் எழுதி முடிச்சு கொண்டு வந்திருக்கேன். என்ன அதுக்குள்ள? மறுபடியும் வேற வேலை வேணும்ல, அதான் வேகமா முடிச்சு கொண்டு வந்துட்டேன். ஐயோ அதுக்கு என்ன சார். சார் வீட்டுக்கு போன உடனே மறக்காம சொல்லுங்க புளியோதரை ரொம்ப சூப்பரா இருந்துச்சுன்னு. நீங்க என்ன தம்பி, ஏமா சார வீட்டுக்கு சாப்பிட கூப்பிடுவியா, அதை விட்டுட்டு கொண்டு வந்த புளியோரையை கொடுத்துருக்கிய? ஐயோ இல்ல அவங்க கூப்பிட்டாங்க, வரத்துக்கு நேரம் கிடைக்கணும்ல, சாவகாசமா ஒரு நாள் வரேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ட்ரெய்லர் தானே இது. நீங்க சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டேன். சரி அப்ப நான் புறப்பட இருங்க, வந்த உடனே புறப்படுறேன்னு என்ன அர்த்தம்? காஃபி டீயா சாப்பிட்டு போலாம் சார். ஐயோ இப்பதான் சாப்பிட்டு வந்தேன், நீங்க வேலையை பாருங்க. ஏதாவது ஜூஸா சொல்லவா? வேண்டாம் தம்பி வேண்டாம். சரி வர்றேம்மா. வரேன் தம்பி. புளியோதரை தான் ரொம்ப நல்லா இருக்கு. ஹலோ ஹலோ ஹலோ, ஒரு நிமிஷம். ஏமா நீ தான் மனசுல படுத்த பழிச்சுன்னு சொல்விய, தப்புனா தப்பு, சரினா சரின்னு. ஸ்ட்ரைக்கை பத்தி என்ன நினைக்கிற? இந்த ஸ்ட்ரைக் தேவையா? ஆமா தேவைதான். ஸ்ட்ரைக் எதுக்காக? அதான் காரணம் சொன்னமே, அரியர்ஸ் இருக்கிறவங்க எல்லாம் எலெக்ஷன்ல நிக்க கூடாதான். இது என்ன ரூல்ஸ்? எங்க உரிமையை பறிக்கிற மாதிரி இல்ல? அரியர்ஸ் வைக்கிறது நம்ம ரைட்ஸா? நாங்க ஆசைப்பட்ட அரியர்ஸ் வைக்கிறோம். சரி, ஒருத்தர் ஆசைப்பட்டு ஆசைப்படாமல அரியர்ஸ் வச்சா அவங்க என்ன பண்ணணும்? நல்லா படிச்சு அதை கிளியர் பண்ணணும், அதானே அவங்களுக்கு நல்லது. அதை விட்டுட்டு எலெக்ஷன்ல நிக்கணும். நீ என்ன சொல்ல வர? நான் கரெக்டா தான் சொல்றேன். பிரின்சிபல் கொடுத்த நோட்டீஸ்லயும் ஒரு நியாயம் இருக்கு. படிப்புல எந்த பிரச்சனையும் இல்லாத ஒரு ஸ்டூடெண்ட் தான் நமக்கு லீடரா வரணும்ன்றது நல்ல விஷயம் தானே? நோ இதெல்லாம் என்னால ஏத்துக்க முடியாது. நீ ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட், ஏதோ ஆர்வ கோளாறுல பேசிட்டு இருக்க. நம்மளெல்லாம் இந்த மாதிரி ஃபோர்ஸ் பண்றதுக்கு பிரின்சிபாலுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது, புரியுதா? ஓஹோ, பிரின்சிபல் ஃபோர்ஸ் பண்றதா? அப்ப நீங்க ஃபோர்ஸ் பண்ணலையா? என்ன சொல்ற நீ? இன்னைக்கு கிளாஸ்ல வந்து நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட நடந்துட்ட விதம் அப்படிதான் இருந்துச்சு. நீங்க பாட்டுக்கு வந்து மிரட்டுற மாதிரி பேசுறீங்க. நீங்க பண்றது சரின்னு எங்களுக்கா தோணணும். ஸ்ட்ரைக்ல கலந்துக்கிறது நல்லதுன்னு எங்க மனசுல பட்டு நாங்களா வந்து கலந்துக்கணும். நீங்க பாட்டுக்கு வந்து மிரட்டுறீங்க. நாங்க ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸா இருந்ததுனால அமைதியா இருந்தோம். எங்க ஒப்பீனியன் என்னன்னு கேட்க கூட நீங்க தயாரா இல்ல. ஆனா நீங்க சொல்றீங்க ஸ்ட்ரைக்ல கலந்துக்கணும், அரிஸ் வைக்கிறதுல தப்பு இல்ல, அது இதுன்னுட்டு. நியாயமா பார்த்தா நீங்க எங்களை கலந்துக்காம தனிச்சா நடந்துக்கிறீங்க, எங்க உரிமைகளை எல்லாம் தலையிடுறீங்க. அப்படி இப்படின்னு நாங்க தான் உங்களுக்கு எதிராக ஸ்ட்ரைக் பண்ணணும். இப்படி சொல்ற சாரி, இருந்தாலும் மனசுல பட்டதை சொல்லாம இருக்க முடியல. மலைச்சு போயிட்டானா பாருங்க. அவன் கேட்கிறான், நெசமா சொல்லுங்க சார், இதெல்லாம் கல்யாணத்துக்கு தானே? அதெல்லாம் இல்லடா, இதெல்லாம் நிச்சயதார்த்தத்துக்கு, கல்யாணத்துக்கு இதுக்கும் மேலன்னு. அவன் திறந்த வாய் மூடவே இல்லையா? ஒரு கிளம்போ சொல்றான், சார் அடிக்கடி வாங்க அப்படின்னு பெரிய கும்பிடா ஓட்டான். இம்முட்டு வியாபாரம் ஆகும்னா கும்பிட்டு என்னப்பா குட்டி கட்டணமே போடுவேன். ஏம்பா இம்முட்டு செலவு தேவைதானே, கொஞ்சம் சிக்கனமா இருந்துடக்கூடாது. இந்த ஆளு ஒரு சோப்பு வாங்கி 5 கூறு ஒரு ஆளு.
ரொம்ப வளர்க்காத பவானி. நீ மூந்து இருந்துகிட்டு சைஸுக்கு மீறி போய் சொல்ற. மெட்ராஸே வரமாட்டேங்குது. மெட்ராஸ் எப்படி இங்க வரோம்? நாம தான் பஸ் ஏறி அங்க போனோம். ஜோக்கு, உங்க ரேடியோ கூட பழசா இருக்கு. அப்பா, இங்க பட்டிமன்றம் நடக்குது. பட்டிமன்றமா? என்ன தலைப்புல? அது ஒண்ணும் இல்லப்பா, ஜனங்களுக்கு அதிகமா பயன் தருது சோடாவா இல்ல காய்கறியா? தனா அக்கா சோடா கட்சி, சரு அக்கா காய்கறி கட்சி. சீக்கிரம் வா வா வா. என்ன சரு, இது கடாயி, இது லீலாக்கு. அவளுக்கு சமையல் பண்ணா ரொம்ப பிடிக்கும்ல. இது விஜய்க்கு இஸ்திரி போட்டி. கோபி தான் டிப் டாப்பா ட்ரெஸ் பண்ணிட்டு போவார்ல, டெய்லி இஸ்திரி பண்ண வேணா அவளுக்கு. சிதம்பரம், சிதம்பரம், வாங்க உட்காருங்க. என்ன எதையும் எழுந்த மாதிரி சோகமா இருக்கீங்க? ஒண்ணு இல்லைங்க. இல்ல சிதம்பரம், மனசுல உற்சாகம் இல்லாம இருந்தாதான் இப்படி எல்லாம் இருக்க தோணும். நீங்க எப்பவும் பளிச்சுன்னு இருப்பீங்க, உங்க சிரிப்பு கூட பளிர்னு இருக்குமே. நீங்க இப்படி டல்லா இருந்தா எப்படி? எப்பவுமே உற்சாகமா இருந்தா மனுஷன் எங்கேயோ போயிடுவானே. மனசு உடம்பு ரெண்டுமே சோர்வா இருக்குது. தான் என்ன விஷயம் சொல்லுங்க சிதம்பரம். ஐயா, இந்த உலகத்திலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் தெரியுமா? இந்த வீடுதான். எங்க போனாலும் இந்த வீட்டுக்கு திரும்பி நெஞ்சு கிடந்து அடிச்சுக்கிட்டே இருக்கு. ஆமாங்க, வேற எங்க போனாலும் எனக்கு தூக்கம் கூட வராது. என்னவோ இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டா எனக்கு அத்தனை சந்தோஷம். ஆனா இப்ப நான் இந்த வீட்டுக்குள்ள வந்தப்போ அந்த பழைய சந்தோஷம் இல்லைங்க. ஏன்? ஐயா, என்ன பொறுத்த வரைக்கும் இந்த வீடு ஒரு தாயோட மடி மாதிரி. எத்தனை பிரச்சனையோட நான் இந்த வீட்டுக்குள்ள வந்தாலும் ஒரு தாயோட அரவணைப்புல கிடைக்கிற நிம்மதி, சந்தோஷம் எல்லாம் எனக்கு கிடைக்கும். ஆமா ஐயா, வீடுங்கிறது என்ன? வெறும் செங்கல், சிமெண்ட், காரை இதனால நம்ம கட்டடமா? இல்லைங்க. ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு ஜீவன் இருக்குது. அந்த வீட்டுல இருக்கிற குழந்தைங்க கொடுக்கறது அந்த ஜீவன். குழந்தைகள் இல்லாத விரிச்சோட்னு வீட்டுக்குள்ள வரும்போது ஒரு ஜீவன் இல்லாத கூட்டுக்குள்ள வர மாதிரி ஒரு சோகம். ஒருவேளை பொம்பளை பிள்ளைங்க பதிலா ஆம்பளை பிள்ளைங்க பிறந்திருந்தா இந்நேரம் இந்த வீடுக்குள்ளாம ஆளுங்க இருந்திருப்பாங்கல்ல? இல்லைங்க, என்னைக்குமே பொட்ட பிள்ளைங்க பிறந்துருச்சு, ஆண் பிள்ளைங்க பிறக்கலையே நான் ஏங்கினதே கிடையாது. பெருமைப்பட்டிருக்கிறேன். ஆமாங்க, என் பெண் பிள்ளைங்கள்லாம் தங்கம். அவங்க என் மேல உயிரை வச்சிருக்கிறாங்க, நானும் அவங்க மேல உயிரை வச்சிருக்கிறேன். எனக்கு ஒரே வருத்தம் என்னன்னா, பெண் பிள்ளைகள் எல்லாம் ஒரு காலகட்டத்துல கல்யாணம் பண்ணி மறு வீட்டுக்கு அனுப்ப வேண்டியிருக்குதுன்னு தான். இருந்தாலும் அதுல ஒரு சந்தோஷங்க. கல்யாணம் கட்டினப்புறம் மரும பிள்ளை வீட்டாரெல்லாம் இங்க வரணும். என் பொண்ணோட மாமியார், நாத்தனார், அவங்க கூட பிறந்தவங்க, அவங்க வீட்டு குழந்தைக்கு எல்லாரும் இங்க வந்தா வீடு கலகலப்பா இருக்கும் இல்லையா? அது ஒரு தனி சந்தோஷம் தானே. சிதம்பரம், உண்மையிலேயே உங்களுக்கு பெரிய மனசு. பின்ன பொண்ணுங்க, மாப்பிள்ளைங்க, பேர பிள்ளைங்க இல்லாம அவங்க மாமனார், மாமியார், நாத்தனார் பசங்கன்னு அந்த பக்கத்து சொந்தத்தெல்லாம் நினைச்சு பாக்குறீங்களே, இது எவ்வளவு பெரிய நல்ல விஷயம். நிச்சயமாங்க, அதுதாங்க எனக்கு சந்தோஷம். எதுக்கா அனாவசியமா ஆண்களை வசதியும் பெண்களை தாழ்த்தியும் பேசுன? சிதம்பரம், உண்மையிலேயே உங்க கூட சம்பந்தம் வச்சிட்டாங்களா உங்களுக்கு கோயில் கட்டி கும்பிடணும். சிதம்பரம், இப்படி தனிமையிலே உட்காந்துருந்தா எப்படி? வாங்க, காலார நடந்து போயிட்டு வரலாம். வாங்க.